ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடையில் டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஇஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்சுடைய ஃபுல் போர்ஷன் லிஸ்ட்டு, எப்பப்போ டெஸ்ட் வைப்போம், எத்தனை டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் இந்த பிடிஎஃப் வந்து எதை பற்றி அப்படின்னா 2023 பிஓ எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 33 வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து எவ்வளோ டாப் மார்க்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2026 பிஓ எக்ஸாமுடைய வேக்கன்சி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 72+ ஒரு வேக்கன்சி வரலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த இடத்துல மேபி 70க்கும் கீழே கூட வரலாம். பட் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் கொடுக்குறேன் 72 மேற்பட்ட ஒரு வேக்கன்சி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன். அதான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்காக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 டாப்பஸ்ட்டு மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசி கேட்டகரி தான் அவங்க எடுத்திருக்காங்க. எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 106 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. 106 மார்க்னால் 106 கேள்வி வந்து ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒரு கேள்விக்கு 1 மார்க், அந்த மாதிரி தான். இவங்க வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கோட்டாலே வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய நேம் பாருங்க என்ன அபிஷா. சரிங்களா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 96 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன கேட்டகரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பிசி கேட்டகரி. சரிங்களா, அப்போது இந்த மார்க்கெல்லாம் நம்ம எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம் பிஃபோர் எக்ஸாம், பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெலாம் எடுத்திருக்காங்க, இவ்வளோ மார்க்கெலாம் எடுத்திருக்காங்க. அப்போது உங்களுடைய ஸ்டடீஸை நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த 100 மார்க்குக்கு மேலே சரிங்களா எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 4 பேர் எடுத்திருக்காங்க. சரிங்களா, 4 பேர் மட்டும் தான் 100 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்போ நம்முடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்துச்சுன்னா மார்க் கொஞ்சம் என்ன கம்மியாகும், கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் கொஞ்சம் கூட போகும். சரிங்களா, அதுதான் மீனிங். அதனால் வந்து இது வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சில நேரத்தில் வந்து 100 மார்க்குக்கு மேலே எடுத்தும் கிடைக்காமல் போகலாம். கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா ஸோ எல்லாருமே 100 மார்க் மேலே எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அது கிடைக்காமல் போகலாம். அதில் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஸ்கோரை வந்து எப்படியெல்லாம் நம்ம கெயின் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்பிசியில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்பிசியில் வந்து பார்த்தோன்னா 104 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ 104 மார்க் தான் டாப் ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசி முஸ்லீமில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே பிசி முஸ்லீம் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, 102 மார்க் வந்து எடுத்துருக்காங்க டாப் ஃபஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி நம்ம பார்த்துட்டோம். பிசி கேட்டகரியில் வந்து 106 மார்க் எடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசியில் வந்து பார்த்தா 104 மார்க்கு, பிசி எம்மில் 102 மார்க்கு. அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்காங்க 95, பரவாயில்ல. அடுத்து பாருங்கள் எஸ்சிஏல சரிங்களா, எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 93 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இங்கே எஸ்சிஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சிலெலாம் பாருங்கள் ஒரு சில மார்க் வந்து உங்களுக்கு இங்கே செக் பண்ணி காமிக்கிறேன். 93 எடுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 90, இங்கே பாருங்கள் 1, இங்கே 89, இங்கே பிசி கேட்டகரியில் பாருங்கள் 89 எடுத்துக்கிறாங்க. இதே பிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 106 இருக்குது. சரிங்களா, அதே இங்கே பிசி கேட்டகரியில் லாஸ்ட் மார்க்கை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 89 மார்க் எடுத்தவங்களுக்கும் ஸோ போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிசபிலிட்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 78 எடுத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. கடைசியாக பாருங்கள் இங்கே பிசி இருக்கக்கூடியவங்களுக்கு 76 எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 78 எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. ஆக மொத்தம் இந்த 33 பேருடைய சரிங்களா மார்க் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம பிசி கேட்டகரியில் எவ்வளோ வந்திருக்கு, எம்பிசி கேட்டகரியில் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் சரிங்களா நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்பியோடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்காக இப்போத்துலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கேஸ் கூட போட்டிருந்தாங்க, எக்ஸாம் வந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு அவங்க டிஆர்பி போர்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமை தள்ளி வைக்கல, எக்ஸாம் வந்து நடத்தியே முடிச்சுட்டாங்க. அப்போது யார் என்ன சொன்னாலும் அவங்க அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அதனால் எக்ஸாம் வந்து 90 நாட்களுக்குள்ளே நடக்குதா இல்லை 80 நாட்களுக்குள்ளே நடக்குதான்னு தெரியாது. ஆனால் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டுருக்காங்க மார்ச் மந்த்து ஸோ எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய டைம் இருக்குது. இப்போதில் நீங்கள் ஒழுங்காக பண்ணி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கோரை வந்து கெயின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்சாலும் நல்லா உட்காந்து படிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.